பணம். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்குள்ள என்ன தோணுது? சந்தோஷமா? இல்ல ஒரு விதமான பயமா? நிறைய பேர்கிட்ட போதிய பணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல. பணத்தை பத்தின பயம் இருக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. பணம் வந்தா கைவிட்டு போயிடுமோ? நம்மால என்னைக்காவது பணக்காரராக முடியுமா? பணம் சம்பாதிக்கிறது தப்பான விஷயமோ? இப்படி உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களை ஒரு இடத்திலேயே நிறுத்தி வைக்குது. இன்னைக்கு ஒளிக்கீட்டுல இந்த பயத்தை எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கோடீஸ்வர மனநிலைய, வெல்த் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுன்னு ஆழமா பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ஒரு பொதுவான பேச்சு உண்டு. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இல்லனா பணம் பாதாளம் வரை பாயும். சின்ன வயசுல இருந்தே பணம் ஒரு தீய சக்தி அப்படின்னு நம்ம ஆழ் மனசுல விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பணம் அப்படிங்கிறது ஒரு கருவி, டூல். ஒரு கத்தி ஒருத்தர் கையில இருந்தா உயிரை காப்பாத்தும், இன்னொருத்தர் கையில இருந்தா உயிரை எடுக்கும். கத்தி மேல தப்பு இல்ல, அதை பயன்படுத்துறவங்க மேலதான் தப்பு. அதே போலதான் பணமும். பணத்தை நீங்க வெறுத்தா அது உங்ககிட்ட வரவே வராது. முதல்ல பணத்தை பத்தின அந்த தப்பான பார்வைய மாத்தணும். நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இருக்கும். அதாவது உலகத்துல பணம் கம்மியா தான் இருக்கு, நான் அதிகமா சம்பாதிச்சா மத்தவங்களுக்கு பணம் கிடைக்காம போயிடும்னு நினைப்பாங்க. ஆனா கோடீஸ்வரர்கள் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை வச்சிருப்பாங்க. கடல் தண்ணி மாதிரி பணம் இங்க அபரிமிதமா இருக்கு, நாம சரியான வழியில உழைச்சா நமக்கான பங்கு கண்டிப்பா கிடைக்கும்னு அவங்க நம்புவாங்க. சரிதான், நீங்க ஒரு ஜன்னலை மூடி வச்சா சூரிய ஒளி உள்ள வராது. உங்க மனக்கதவை மூடி வச்சா செல்வமும் உள்ள வராது. பயம் இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்காது. இந்த பயத்தை போக்க 3 விஷயங்களை செய்யுங்க. பணத்தை கவனிக்க தொடங்குங்க. உங்க வரவு செலவை ஒரு டைரியில எழுதுங்க. எப்போ நீங்க பணத்தை ஒளிஞ்சு பார்க்காம நேருக்கு நேர் பார்க்கறீங்களோ அப்பவே பயம் குறைய ஆரம்பிக்கும். பணத்தை மதியுங்க. உங்க பர்ஸ்ல பணத்தை மடிச்சு போடாம வரிசையா அடுக்கி வைங்க. செல்வம் என்பது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிக்கிறவங்க கிட்டதான் அது தங்கும். முதலீடு செய்ய கத்துக்கோங்க. சேமிப்பு உங்களை காப்பாத்தும், ஆனா முதலீடு தான் உங்களை வளர்க்கும். கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்க் எடுக்க பழகுங்க. கோடீஸ்வரர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு இலக்கு இல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தோட முதல் படி உங்க பயத்தை விடுறது தான். இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. பணம் என்ன கட்டுப்படுத்தாது, நான் தான் பணத்தை கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு. நமது ஒளிக்கீற்று சேனலில் பணம், வளர்ச்சி மற்றும் உறவுகள் சார்ந்த சிக்கல்கள் பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம். உங்களுக்கு இந்த தலைப்புகள்ல ஆர்வம் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணையுங்க. இந்த தெளிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பணத்தை பத்தின பயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இருளை கடந்து ஒளியை நோக்கி மனதின் வெளிச்சம், ஒளிக்கீற்று.